Left side OMR, right side ECR. நடுவுல உங்க Stepstone Secret Plots. Beach Resort Plots, just 24 lakhs onwards. Call 96268 99268. Super Saravana Stores. ஃபாதர் யார் அப்படின்னா ஐஸ்வரி வேலன். அவர் வந்து ஒரு பிரபலமான நகைச்சுவை நடிகராக இருந்தார். எம்ஜிஆரோடைய நெருங்கிய நண்பராக இருந்தார். ரோடெல்லாம் பூ, ரோடெல்லாம் மாலை, அப்படியே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு பிரம்மாண்டம், அப்படி ஒரு பிரம்மாண்டமாக எடுத்துகிட்டு போனாங்க. அப்போ அவர் சொன்னார் ஐஸ்வரி வேலன் ஒரு நடிகர் அப்படின்னாங்க. எனக்கும் தெரியும், நான் சில படங்கள்லாம் பார்த்துருக்கேன். சினிமா அப்படின்னும் போது சினிமாலேருந்து விலகி பார்த்திங்கன்னா ஜெயலலிதா அம்மையார் வந்து ஆட்சிக்கு வந்தாங்க இல்லையா, முதலமைச்சராக வந்த காலகட்டத்தில் இவங்க வந்து இவர் வந்து மாணவ அணி செயலாளராக இருந்தார். அந்த பொறுப்பு இவர் கொடுத்துருந்தாங்க. எத்தனை 1000 கோடி சொத்து அவருக்கு இருக்குன்னே யாராலையுமே சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு மிகப்பெரிய செல்வந்தனா இருக்காரு. ஆனாலும் ரொம்ப பணிவான, ரொம்ப கனிவான, ரொம்ப தன்மையான, ரொம்ப நல்ல மனிதர். அந்த வாய்ப்பு பிரதீப் ரங்கநாதனுக்கு எப்படி கிடைச்சிச்சுன்னா, ஐஸ்வரி கணேசன் இருக்கார் இல்லையா, அவருடைய மகள், அவங்க பேர் எனக்கு சரியா தெரியல, ஐஸ்வர்யான்னு நினைக்கிறேன். அவங்களும் பிரதீப் ரங்கநாதன் ஒரே கல்லூரியில் படிச்சிருக்கிறாங்க. கிளாஸ்மேட்ஸ் கிடையாது, படிச்சிருக்கிறாங்க. ஸோ ஐஸ்வரி கணேசனுடைய மகள் இங்கே படிக்கிறாங்கிறத வந்து பிரதீப் ரங்கநாதன் தெரிஞ்சுக்கிட்டு அவங்கள போய் அப்ரோச் பண்ணி, இந்த மாதிரி ஒரு கதை இருக்கு, உங்க அப்பாட்ட சொல்றதுக்கு ஒரு வாய்ப்பு வாங்கி தர முடியுமா அப்படின்னோடனே, அவர் பாருங்க, ஒரு படம் எடுத்தாலே 100 கோடி தாண்டுற அளவுக்கு ஒரு வெற்றி பட இயக்குனரா நடிகரா இன்னைக்கு பிரபலமா இருக்காருன்னா அதுக்கு வித்திட்டவர் யார் அப்படின்னா அது வந்து ஐஸ்வரி கணேசன் தான். இன்னைக்கு இருக்கிற பிரபலமான பல ப்ராஜெக்ட்ஸ் ஐஸ்வரி கணேசன் போது அந்த குழுமம் வந்து கேட்டுட்டு அந்த நல்ல ப்ராஜெக்டை தேர்ந்தெடுத்து பண்றாங்க. ஏன் ரஜினி அப்ரோச் பண்ணியிருக்காங்க, ரஜினி வச்சு ஒரு படம் பண்றதுக்கு ரஜினி கிட்ட தேதி கேட்டிருக்காங்க. ஸோ பிரபலமான நடிகர் வரிசையில் தனுஷ்லேருந்து, சிம்புலேருந்து, சிவகார்த்திகேயன்லேருந்து பல பேரை வச்சு இன்னைக்கு வந்து ஒரு படங்கள் எடுக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு நிறுவனமாக இன்னைக்கு வந்து ஜெயிண்ட் நிறுவனமாக இன்னைக்கு வளர்ந்துருக்கிறாரு. நல்ல ப்ராஜெக்ட் பண்ணுறாரு. இன்னும் டைரக்டர்ஸ் யூனியனில் ஒரு 10 பேர், ஃபைட்டர்ஸ் யூனியனில் ஒரு 10 பேர், இப்படி பல பேருக்கு அவருடைய கல்வி நிறுவனத்தில் வந்து அவர் வந்து இலவசமாக வந்து படிக்கிறதுக்கு 4 வருஷம் இன்ஜினியரிங்னா 4 வருஷம் ஃப்ரீ. நீங்கள் வந்து படிக்கலாம், நீங்கள் வந்து அந்த டிகிரி வாங்கிட்டு போகலாம். அந்த மாதிரி இலவச சேவை சீட்டு கொடுத்து இலவசமாக நிறைய பேருக்கு உதவி செய்கிறார். அது யாருக்கு? சினிமாவில் உள்ளவங்களுக்கு. ஃபைன் டைம்ஸ் அணி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்ம கூட நிகழ்ச்சியில் சீனியர் ஜேர்னலிஸ்ட் அண்ட் ஆஸ்கார் மூவிஸோட ப்ரொடியூசர் பாலாஜி பிரபு சார் நம்ம கூட இணைஞ்சிருக்காரு. வணக்கம் சார். வணக்கம். ஸோ அடுத்தடுத்து சினிமாவில் நிறைய படங்கள் வரப்போகுது. ஸோ ரஜினி கமல் அவங்களோட காம்போக்காக வெயிட் பண்ணாங்க, அது ப்ரொமோ விட்டு மிகப்பெரிய ஒரு ஹிட் ஆச்சு. ஸோ அடுத்து நிறைய படங்கள் யாராவது வரப்போகுதுன்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அதில் ஒரு ஆச்சரியம் என்னென்னா எல்லாமே வேல்ஸ் வந்து சைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இவ்வளோ படங்கள் எல்லாம் பெரிய டைரக்டர்ஸ், அவங்க படங்கள் எல்லாமே வெயிட் பண்ணி பார்க்கக்கூடிய ஒரு டைரக்டர்ஸ், அவங்களோட படங்கள் எல்லாமே அவங்க சைன் பண்ணியிருக்காங்க. இது எப்படி நடந்துச்சு, குறிப்பாக அவங்க எப்படி சினிமாக்குள்ளே வந்தாங்க சார், ப்ரொடியூஸ் பண்ணலாம் அப்படின்ற ஒரு விஷயம் எப்படி வந்து தொடங்குச்சு அப்படின்றத பற்றி சொல்கிறீங்களா? ஐஸ்வரி கணேசன், அதாவது வேல்ஸ் கல்வி குழுமம் அதோடைய சேர்மன், அதாவது அவர் தான் வைஸ் சான்சலர். அவரை பற்றி தான் நமக்கு தெரியும். ஆக்சுவலி வந்து ஐஸ்வரி கணேசனுடைய ஃபாதர் யார் அப்படின்னா ஐஸ்வரி வேலன். அவர் வந்து ஒரு பிரபலமான நகைச்சுவை நடிகராக இருந்தார். எம்ஜிஆரோடைய நெருங்கிய நண்பராக இருந்தார். நிறைய படங்கள் எம்ஜிஆரோட படங்கள், அதாவது எங்க மாமா, ரிக்ஷாக்காரன், நான் ஏன் பிறந்தேன், இப்படி பல படங்கள் எம்ஜிஆருடைய படங்கள், எல்லா படங்கள்லையுமே பார்த்தீங்கன்னா ஐஸ்வரி வேலன் நம்ம பார்க்கலாம். எம்ஜிஆருக்கு ரொம்ப பெட்டு, அதாவது எம்ஜிஆருடைய விசுவாசின்னு நம்ம சொல்லலாம். ஐஸ்வரி வேலன் வந்து எல்லா படங்கள்லையும் வந்து நடிப்பார். எம்ஜிஆருடைய படங்களில் எம்ஜிஆரே பார்த்தீங்கன்னா அவர் நடிக்க போகிற படம், அவர் கமிட் ஆகிற படமாக இருந்தால் உடனே வந்து அந்த ப்ரொடியூசர் டைரக்டர்கிட்ட கூப்பிட்டு ஐஸ்வரி வேலனுக்கு வந்து ஒரு வாய்ப்பு கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லுவார். ஐஸ்வரி வேலன் நல்லா நடிப்பார். நானே அவருடைய படங்கள்லாம் நிறைய படங்கள், அதாவது எம்ஜிஆர் படங்கள் பார்த்துருக்குறேன். ரொம்ப நல்லா நடிப்பார். குணச்சித்திர வேடங்கள்லேயும் ரொம்ப பிரமாதமாக நடிப்பார். காமெடியாகவும் ரொம்ப நல்லா நடிப்பார். அடுத்து தொடர்ந்து நிறைய படங்கள் ஐஸ்வரி வேலன்கிறவர் பார்த்தீங்கன்னா ஒரு சினிமா நடிகர். உண்மையாக சொல்லப்போனால் ஒரு சினிமா நடிகர். அவருடைய ஆர்ஜினே வந்து பார்த்தீங்கன்னா சினிமா நடிகர். எம்ஜிஆருக்கு நெருக்கமாக இருந்ததுனால நிறைய எம்ஜிஆர் படங்களில் நடிச்சிட்டு இருந்தார். அதுக்கப்புறம் வேற பல படங்கள், கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு 100கணக்கான படங்களில் வந்து அவர் குணச்சித்திர வேடத்தில், காமெடி வேடத்தில் நடிச்சிருக்கிறாரு. ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் எம்ஜிஆர் சீஃப் மினிஸ்டர் ஆனதுக்கப்புறம் 1977லேருந்து 80 வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவர் வந்து எலெக்ஷனில் போட்டிட்டு எம்எல்ஏவும் இருந்தார். ஸோ இது அவருடைய கிராஃபு. ஐஸ்வரி வேலனுடைய வரலாறு இதுதான்.
ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு 80s பிகினிங் நினைக்கிறேன். நான் ஸ்கூல் படிச்சுட்டு இருந்தேன் அந்த காலகட்டங்களில். சாந்தோமில் தான் என்னுடைய ஸ்கூல் இருக்கும். சாந்தோம்லேருந்து பார்த்தீங்கன்னா மாலை நேரத்தில் ஸ்கூல் விட்டு ஒரு 4:30 மணிக்கு ஒரு நாளைக்கு ரிக்ஷாவில் வரும்போது பார்த்தீங்கன்னா ஒரு சாவு ஊர்வலம். அது மிக பிரம்மாண்டமாக இருந்துச்சு. அதாவது பார்க்குறதுக்கே மிரட்டலாக இருந்துச்சு. அந்த அளவுக்கு வந்து கட்சிக்காரவங்க கூட்டம், கலை உலகத்தினர் பல பேர் கூட்டம் திபு 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 திபுன்னு, அதாவது தேர் மாதிரி கட்டி எடுத்துகிட்டு போனாங்க. அந்த காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அப்படி கொண்டு போகிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பிரபலம். இப்போ நிறையா வந்துருச்சு, நிறைய அமரர் ஊர்தியெல்லாம் வந்துருச்சு, நிறைய டெக்கரேட் பண்ணி எடுத்துகிட்டு போகிறாங்க எல்லாம் இருக்குது. ஆனால் நான் சொல்கிறது அந்த 80களின் தொடக்கத்துலேயோ என்னமோ நினைக்கிறேன், அது கரெக்டாக எனக்கு தெரில. ஆனால் அந்த நேரத்தில் நான் பார்த்தப்ப யார் இறந்து போயிட்டாங்க, யார் இவ்வளோ பிரம்மாண்டமாக எடுத்துகிட்டு போகிறாங்க, யார் இவ்வளோ கிராண்டாக எடுத்துகிட்டு போகிறாங்கன்ற ஒரு கேள்வி எனக்கு இருந்துச்சு. அப்போ அந்த ரிக்ஷா ஓட்டுவார் இல்லையா, அவர்கிட்ட கேட்டேன் யாருங்க யார் எடுத்துகிட்டு போகிறாங்க. ஏன்னா ரோடெல்லாம் மாலை, அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிரம்மாண்டம், அப்படி ஒரு பிரம்மாண்டமாக எடுத்துகிட்டு போனாங்க. அப்போ அவர் சொன்னார் ஐஸ்வரி வேலன் ஒரு நடிகர் அப்படின்னாங்க. எனக்கும் தெரியும், நான் சில படங்கள்லாம் பார்த்துருக்கேன். அப்போ தான் வந்து இவ்வளோ பெரிய ஆளா அப்படின்னு எனக்கு வந்து பர்சனலாக ஒரு எண்ணம் வந்து தோணுச்சு. அதுக்கப்புறம் அவருடைய மறைவுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஐஸ்வரி கணேசன் அவருமே பார்த்தீங்கன்னா சினிமாவில் நிறைய படங்கள் நடிச்சிருக்காரு. கலியுகம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டபுள்ஸு, 1, 2, 3, 2.0 இப்படி வந்து நிறைய படங்களில் வந்து ஐஸ்வரி கணேசனுமே நடிச்சிருக்கிறார். ஆரம்பத்தில் 89 காலகட்டத்தில எல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய படங்களில் பிரபுவோட எல்லாம் சேர்ந்து ஐஸ்வரி கணேசன் நடிச்சிருக்காரு. அவருக்குமே நடிப்பில் ஆர்வம். அவங்க அப்பா மாதிரியே பார்த்தீங்கன்னா ஒரு சினிமா நடிகராக வரணும்னு நிறையா படங்களில் நடிச்சிருந்தார். இன்னொரு படம் எனக்கு பேர் கூட மறந்து போச்சு, அதாவது பானுப்பிரியாவுடைய தம்பி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவர் எல்லாம் சேர்ந்து ஒரு 4 ஹீரோவாக நடிச்சிருப்பாங்க. ஒரு கிரைம் படம், பேர் மட்டும் மறந்துடுச்சு. அது அன்றைக்கி ரொம்ப நல்லா இருக்கும், அந்த படம் ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் தொடர்ந்து சினிமாவில் நடிச்சுக்கிட்டே இருந்தார், நிறைய படங்கள் நடிச்சிருக்காரு. எப்போ அவங்க அப்பா வந்து 100கணக்கான படங்கள் நடிச்சிருக்காரு, இவர் ஒரு 20-30 படங்கள் நடிச்சிட்டு இருந்த காலகட்டங்களில் சினிமா அப்படின்னும் போது சினிமாலேருந்து விலகி பார்த்தீங்கன்னா ஜெயலலிதா அம்மையார் வந்து ஆட்சிக்கு வந்தாங்க இல்லையா, முதலமைச்சராக வந்த காலகட்டத்தில் இவங்க வந்து இவர் வந்து மாணவ அணி செயலாளராக இருந்தார். அந்த பொறுப்பு இவர் கொடுத்துருந்தாங்க. அதில் வந்து சிறிது காலம் இருந்தார். அது எனக்கு தெரிஞ்சு அந்த ஃபஸ்ட்டு டேர்ம் ஒன்று வந்தாங்களே 91, 96 நினைக்கிறேன், அந்த பீரியடில். அதுக்கப்புறம் டோட்டலாக அரசியல்லேருந்து விலகி சினிமாலேருந்து விலகி அவர் வந்து வேல்ஸ் யூனிவர்சிட்டின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஆரம்பித்து அதுக்கு படிப்படியாக வந்து வளர்ந்து இன்றைக்கி எனக்கு தெரிஞ்சு 96-97 காலகட்டத்தில் ஆரம்பிச்சது. இன்றைக்கி இத்தனை வருஷத்தில் 30-33 வருஷத்தில் ஒரு பெரிய ராட்சச கல்வி குழுமமாக வளர்ந்துருச்சு. லண்டனில் இருக்குது வேல்ஸ் யூனிவர்சிட்டி, சிங்கப்பூரில் இருக்குது, வெளிநாடுகளிலே 10 வெளிநாடுகளில் வந்து பார்த்திங்கன்னா வேல்ஸ் யூனிவர்சிட்டி இருக்குது. ஸோ அவங்க பின்புலம் சினிமா தான். அவங்க அப்பா ஒரு சினிமா நடிகர் ஐஸ்வரி வேலன், அவருமே வந்து சினிமா ஆசைப்பட்டு நிறைய படங்கள் நடித்தார். அதுக்கப்புறம் வந்து அரசியலுக்கும் அவர் வந்தார் அவங்க அப்பா மாதிரி. அதுக்கப்புறம் எல்லாமே வேணான்னு சொல்லிட்டு கல்வி குழுமம் தொடங்கி வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து ஒரு கல்வி தந்தையாக இருக்கார். இதுக்கிடையில் நிறைய படங்கள் வந்து தொடக்கத்தில் நம்ம பார்த்தோம். அப்போ தான் தெரிய வந்துச்சு, ஓ வேல்ஸ் ப்ரொடக்ஷனுக்கு தொடங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. நாளடைவில் அது வந்து அதிகமாக பேசப்படலை, அதிகமான படங்கள் வரல. எதனால் நடுவில் ஸ்டக் ஆகிடுச்சு அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. இல்லை நாளடைவில் இல்லை ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா அவர் வந்து சினிமா ஆசை வந்து அவருக்கு அடித்தளமாக இருந்துக்கிட்டே தான் இருக்குது. அவருக்கு வந்து அந்த சினிமா ஆசை இல்லாமல் இல்லை. ஏன்னா அவங்க அப்பா வந்து சினிமா நடிகராக இருந்து தான் பிரபலமானார். எம்ஜிஆருடைய நெருங்கிய நண்பர், நெருங்கிய விசுவாசியாக இருந்தார். அன்னைக்கு இருந்த எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஐஸ்வரி வேலனை பற்றி தெரியும், ஐஸ்வரி வேலன் யாருங்கிறது தெரியும், ஐஸ்வரி வேலன் எப்படிப்பட்ட காமெடி நடிகர், எப்படிப்பட்ட குணச்சித்திர நடிகருங்கிறது எல்லாருக்குமே தெரியும். சினிமாவில் ஒரு காலகட்டத்தில் ஒரு ரவுண்டு வந்தவர் தான் ஐஸ்வரி வேலன். அதுவும் எம்ஜிஆருடைய நண்பர் அப்படின்னும் போது ஒரு பிரபலமான ஒரு ஃபிகராக தான் அன்னைக்கு அவர் இருந்தார். அதுக்கப்புறம் இவருக்குமே அந்த சினிமா ஆசை இருந்துச்சு, சினிமா மோகம் இருந்துச்சு, அரசியல் ஆசை இருந்துச்சு, அரசியல் மோகம் இருந்துச்சு. எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் அவர் ஒரு டிசிஷன் ஒன்று எடுத்து போகிறார். அதாவது இது எல்லாமே நம்ம ஒதுக்கி வச்சுட்டு நம்ம வந்து ஒரு எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன் ஆரம்பிப்போம் அப்படின்னு வேல்ஸ்னு வந்து ஒரு கல்லூரி ஆரம்பிக்கிறார். அந்த கல்லூரி வளர்ந்து 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 பெரிய நிறுவனமாக ஆலமரம் மாதிரி வளர்ந்துருச்சு. அதுக்கு இந்த 30-33 வருஷம் அதுக்கான உழைப்பை வந்து இவர் போட வேண்டியிருச்சு. அதுக்கான உழைப்பை இவர் போட வேண்டியிருச்சு. வேற எதுலையுமே அவர் ஃபோக்கஸ் டைவர்ட்டே ஆகலை. வேற நீங்கள் சினிமாலேயோ இல்லை வந்து பார்த்தீங்கன்னா வந்து அரசியல்லையோ வேற எதுலையாவது உங்களோட ஃபோக்கஸ் டைவர்ட் பண்ணியிருந்தீங்கன்னா இதில் நீங்கள் இவ்வளோ பெரிய அஸ்திவாரத்தை போட்டிருக்க முடியாது, இவ்வளோ பெரிய ஒரு கல்வி ஸ்தாபனத்தை நீங்கள் உருவாக்கி இருக்க முடியாது. ஸோ அதனால் வந்து முழுக்க அதாவது 100% ஒருத்தருடைய உழைப்பு
உழைப்பு ஒருத்தருடைய ஆயுள் காலத்தில் 35 வருஷம் போட்டிருக்காரு இந்த கல்விக்காண்டி அப்படின்னா அது அவர் பண்ணதுனால தான் அந்த சாதனையை அவர் எட்ட முடிஞ்சது, அந்த உயரத்தை அவர் அடைய முடிஞ்சது. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எத்தனை ஆயிரம் கோடி சொத்து அவருக்கு இருக்குன்னே யாராலையுமே சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு மிகப்பெரிய செல்வந்தனா இருக்காரு. ஆனாலும் ரொம்ப பணிவான, ரொம்ப கனிவான, ரொம்ப தன்மையான, ரொம்ப நல்ல மனிதர். எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா அதாவது நீங்க வந்து ஐஸ்வரி கணேசன் வந்து பல மேடைகளில் பார்க்கக்கூடும், பல விழாக்களில் பார்க்கக்கூடும். எங்கேயாவது வந்து பார்த்தீங்கன்னா ஐஸ்வரி கணேசன் வந்து ஒரு மாதிரி ஆட்டிடியூடாவோ, திமுறாவோ, ரஃப்பாவோ, டஃப்பாவோ, ஒரு மாதிரி ஆதிக்கமாவோ பார்த்துருக்கீங்களா? ஒரு முகத்திலே நீங்க வந்து ஒரு கனிவு இருக்கும். இன்னும் வெளிப்படையா சொல்றேன், ஐஸ்வரி வேலன் சாரை பார்த்தீங்கன்னா ஐஸ்வரி கணேசனை பார்க்க வேண்டாம். அந்த அளவுக்கு அப்பா மகன் உருவ ஒற்றுமையே அந்த அளவுக்கு ஒற்றுமையா இருக்கும். அன்னைக்கு அதாவது ஐஸ்வரி வேலனை பற்றிலாம் யாருக்கும் தெரியாது, இன்னைக்கு இருக்கிறவங்களுக்கு தெரியும். எனக்கே வந்து அந்த காலகட்டங்களில் நான் வந்து 7-8 வயசுல இருந்த ஒருத்தன் தான் ஐஸ்வரி வேலன் சார் வந்து பிரபலமாக இருக்கும்போது. ஆனால் அவர் வந்து ஒரு தமிழ் சினிமாவில் ஒரு முக்கியமான ஆளாக இருந்திருக்கிறாரு. அந்த அவருமே பார்த்தீங்கன்னா பார்க்கறதுக்கு ரொம்ப கன்வீனியன்ட்டாக, ரொம்ப சிரிப்பாக, ரொம்ப அன்பாக, ஒரு முகத்தை பார்த்தாலே எல்லாருக்கும் பிடிக்கிற மாதிரியான ஒரு முகமாக தான் அவங்க தந்தையாருமே இருந்தார். இப்போ இவருமே பாருங்க, இவ்வளோ பெரிய ஸ்தாபனத்துக்கு அதிபதி, இத்தனை ஆயிரம் கோடிக்கு அதிபதி, சொத்து என்னென்னமோ எல்லாமே இருந்தும் கூட அந்த கனிவு, பணிவு, மரியாதை, அன்பு, பாசம் எல்லாத்திட்டையும் இயல்பாக பழகக்கூடிய, பாசமாக பழகக்கூடிய அந்த நேச்சர், அது வந்து எப்படின்னா பை நேச்சர் வரும். சில பேருக்கு வந்து இயற்கையாகவே அது வரும். தன்னால் வர விஷயங்கள், சொல்லி கொடுத்து வர விஷயங்களே கிடையாது. பல பேர்லாம் பார்த்தீங்கன்னா காசு பணம் எல்லாம் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தங்களை வந்து ரிஃபைன் பண்ணிப்பாங்க, தங்களை வந்து அந்த ஆளுமையான ஆளை காமிச்சுப்பாங்க. ஆனால் இவர் என்றைக்குமே அப்படி இல்லை. எல்லாரோடையும் இருக்கக்கூடிய எளிய மனிதராக தான் இவர் வந்து இருந்துட்டு இருக்காரு. ஸோ அப்படி தான் அவருக்கு வந்து அந்த சினிமா மோகம் அப்படிங்கிறது உள்ளுக்குள்ளே இருக்குது. எப்போவுமே நீங்கள் ஒரு விஷயம் தெரிஞ்சுக்குங்க, அடிப்படை உங்களுக்கு ஒரு விஷயத்தில் வந்து அந்த ஆரம்பம் அர்ஜி ஒன்று இருந்துச்சுன்னா அந்த தாக்கம், அந்த ஆசை எங்கேயாவது ஒரு மூலையில் உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் அவர் வந்து அவர் அப்பா நடிகர், அப்பா அரசியலுக்கு வந்தார். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இவர் நடிகர், இவர் அரசியலுக்கு வந்தார். அதுக்கப்புறம் கல்வி குழுமத்தில் ஒரு 35 வருஷம் வந்து கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு இன்னைக்கு எல்லா உயரத்தையும் அடைஞ்சிட்டார். இன்னைக்கு அவர் வாழ்க்கையில் அடைய வேண்டிய எல்லா உயரங்களையும் அடைஞ்சிட்டார். அந்த பழைய தாகம், சினிமா தாகம், சினிமா மோகம், இன்னைக்கு மறுபடியும் படம் எடுக்கணும் அப்படின்னு வந்து இப்போ வந்து படம் எடுக்க வந்துட்டாரு. இப்போ அந்த வகையில் தான் பார்த்தீங்கன்னா நிறைய படங்கள் பண்ணிட்டு இருக்காரு. கோமாளின்னு படம் பண்ணார். கோமாளிங்கிற படம் பிரதீப் ரங்கநாதன் அவருடைய, அதாவது அந்த வாய்ப்பு பிரதீப் ரங்கநாதனுக்கு எப்படி கிடைச்சிச்சுன்னா, ஐஸ்வரி கணேசன் இருக்கார் இல்லையா, அவருடைய மகள், அவங்க பேர் எனக்கு சரியா தெரியல, ஐஸ்வர்யான்னு நினைக்கிறேன். அவங்களும் பிரதீப் ரங்கநாதன் ஒரே கல்லூரியில் படிச்சிருக்கிறாங்க, கிளாஸ்மேட்ஸ் கிடையாது, படிச்சிருக்கிறாங்க. ஸோ ஐஸ்வரி கணேசனுடைய மகள் இங்கே படிக்கிறாங்க வந்து பிரதீப் ரங்கநாதன் தெரிஞ்சுக்கிட்டு அவங்கள போய் அப்ரோச் பண்ணி, இந்த மாதிரி ஒரு கதை இருக்கு, உங்க அப்பாட்ட சொல்றதுக்கு ஒரு வாய்ப்பு வாங்கி தர முடியுமா அப்படின்னோடனே சரி சொல்றேன்னு சொல்லி அவங்க வந்து சிபாரிசு பண்ணி சரி வர சொல்லுங்க அப்படின்னு சொல்லி அங்க போய் ஒரு கதையை சொல்லி அது பிடிச்சு ஜெயம் ரவி வச்சு அந்த படத்தை எடுத்து ஹிட் கொடுத்தாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லவ் டுடேன்னு ஒரு படம், அது இதுன்னு டிராகன் டியூடுன்னு இன்னைக்கு அவர் பாருங்க, ஒரு படம் எடுத்தாலே 100 கோடி தாண்டுற அளவுக்கு ஒரு வெற்றி பட இயக்குனராக, நடிகராக இன்னைக்கு பிரபலமா இருக்காருன்னா அதுக்கு வித்திட்டவர் யார் அப்படின்னா அது வந்து ஐஸ்வரி கணேசன் தான். அந்த திறமையை கண்டுபிடிக்கிறது, திறமையை கண்டுபிடிச்சு ஒரு வாய்ப்பு கொடுக்கறதுன்னு இருக்கு பார்த்தீங்களா, அது. இப்போ பாருங்களேன், இந்த விஜே சித்து அவர் வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப் பிரபலம், மிகப்பெரிய ஒரு லாக், நிறைய லாக் அது இதுன்னு பண்ணி பயங்கர பிரபலமாக, அதாவது அவருடைய வீடியோஸ் எல்லாம் வந்தால் 2 மில்லியன் 3 மில்லியன் ஓடுது, உடனே ஓடுற அளவுக்கு ஒரு பிரபலமான ஒரு ஆளாக இருக்கார். எல்லா பக்கமும் அவர் போனாலே வந்து பார்த்தீங்கன்னா அவர் கூட்டம் வருது, எல்லாம் இருக்குது. அவர் வந்து ஒரு ப்ராஜெக்ட் அது வந்து இப்போ பண்ணணும்னு நிறைய கஷ்டங்கள் இருக்கும்போது அவருக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது, இந்த மாதிரி ஐஸ்வரி கணேசனை பார்க்குறதுக்கு. அவர்கிட்ட போய் சொல்கிறாரு, சார் இந்த மாதிரி ஒரு படம் பண்ணலாமா, இது இருக்குது அப்படின்னோன்னா அவருக்கு அந்த கதையை கேட்டு அவருக்கு பிடிச்சி போச்சு. டயங்கரம் அப்படிங்கிற அந்த படத்தை எடுத்து ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபினிஷிங் ஸ்டேஜுக்கு வந்துருச்சு. ஸோ விஜே சித்துவோட டயங்கரம் படம்லாம் ஒரு பெரிய எதிர்பார்ப்பை கிரியேட் பண்ணியிருக்கு. இவருடைய நிறுவனத்தில், வேல்ஸ் நிறுவனத்தில் தயாரிக்கிற படமாக இருக்காது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மூக்குத்தி அம்மன், அவர் மூக்குத்தி அம்மன் 2, சுந்தர் சி, நயன்தாரா காம்பினேஷன், பெரிய கிராண்டு, பயங்கரமான செலவு. அது செலவுக்கோ எதுக்குமே கவலைப்படாமல் வந்து எடுக்கிறாரு. அது காரணம் அவருக்கு இருக்கிற அந்த கலை ஆசை, அந்த கலை ஆர்வம், அந்த ப்ராஜெக்ட். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெற்றிமாறனுடைய ப்ராஜெக்ட் ஒன்று லைனப்பில் இருக்குது. நம்ம மாரி செல்வராஜ் தனுஷ் ப்ராஜெக்ட் ஒன்று லைனப் இருக்குது. சிம்புவோட வெந்து தனித காடு கௌதம் வாசுதேவனோட மேனனோட பண்ணார். மறுபடியும் கௌதம் வாசுதேவன் மேனன் வந்து ஒரு லைனப்பில் இருக்குது. ஜெயம் ரவி படம் ஜீனியோ நம்ம அந்த ப்ராஜெக்ட் வந்து லைன்
லைன்ல இன்னைக்கு இருக்கிற பிரபலமான பல ப்ராஜெக்ட்ஸ் ஐஸ்வரி கணேசன் போது அந்த குழுமம் வந்து கேட்டுட்டு அந்த நல்ல ப்ராஜெக்டை தேர்ந்தெடுத்து பண்றாங்க. ஏன் ரஜினி அப்ரோச் பண்ணியிருக்காங்க, ரஜினி வச்சு ஒரு படம் பண்றதுக்கு ரஜினி கிட்ட தேதி கேட்டிருக்காங்க, எனக்கு ஒரு தேதி கொடுங்க நம்ம பண்ணணும் அப்படின்னு சொல்லி ரஜினி கிட்ட கேட்டிருக்காங்க. அஜித்தை வச்சு இப்போ வந்து வரப்போகுது இல்லையா அஜித் படம், அது கூட பண்றதுக்கான ஒரு முயற்சி போச்சு. சில காரணங்கள்னால அது நடக்காம தள்ளி போயிடுச்சு. ஆனா ஃபியூச்சர்ல அஜித்தை வச்சு படம் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, ரஜினி வச்சு படம் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, கமலை வச்சு படம் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. விஜய் அரசியல் போயிட்டாரு, அதனால அந்த வாய்ப்பு இனிமே இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஸோ பிரபலமான நடிகர் வரிசையில் தனுஷ்லேருந்து சிம்புலேருந்து சிவகார்த்திகேயன்லேருந்து பல பேரை வச்சு இன்னைக்கு வந்து ஒரு படங்கள் எடுக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு நிறுவனமாக இன்னைக்கு வந்து ஜெயிண்ட் நிறுவனமாக இன்னைக்கு வளர்ந்துருக்கிறாரு. நல்ல நல்ல ப்ராஜெக்ட் பண்ணுறாரு, நல்ல நல்ல புதுமுகங்களுக்கு வந்து வாய்ப்பு கொடுக்குறாரு. நல்ல வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு விஷயம் அது பண்ணிட்டு இருக்கிறாரு, படங்கள் நிறைய எடுக்கிறாரு. ஆனால் தெரியாத ஒரு சில விஷயங்கள் இருக்குது. சினிமா துறையில் இருக்கிறேன் இல்லையா, எனக்கு சில விஷயங்கள் தெரியும். சினிமாவில் வந்து பார்த்திங்கன்னா 24 கிராஃப்ட்ஸ் இருக்குது. பெப்சியில் வந்து பார்த்திங்கன்னா லைட்மேன் யூனியன், ப்ரொடக்ஷன் யூனியனு, டான்சர்ஸ் யூனியனு, ஃபைட்டர்ஸ் யூனியன், இப்படி எத்தனையோ டேரக்டர்ஸ் யூனியன் எல்லாம் இருக்காங்க இல்லையா. எல்லா யூனியன்லேருந்து எனக்கு தெரிஞ்சு கணக்கு மட்டும் சரியாக தெரியல, 10 பேரோ என்னமோ. அதில் ஒவ்வொரு வருடமும் அந்தந்த கலைத்துறையை சார்ந்த வாரிசுகள் அந்த யூனியன் சிபாரிசு பண்ணி அனுப்பணும். இவங்களை வந்து நாங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுறோம் இந்த 10 பேரை அப்படின்னு. டைரக்டர்ஸ் யூனியனில் ஒரு 10 பேர், ஃபைட்டர்ஸ் யூனியனில் ஒரு 10 பேர், இப்படி பல பேருக்கு அவருடைய கல்வி நிறுவனத்தில் வந்து அவர் வந்து இலவசமாக வந்து படிக்கிறதுக்கு 4 வருஷம் இன்ஜினியரிங்னா 4 வருஷம் ஃப்ரீ. நீங்கள் வந்து படிக்கலாம், நீங்கள் வந்து அந்த டிகிரி வாங்கிட்டு போகலாம். அந்த மாதிரி இலவச சேவை சீட்டு கொடுத்து இலவசமாக நிறைய பேருக்கு உதவி செய்கிறார். அது யாருக்கு? சினிமாவில் உள்ளவங்களுக்கு. சினிமாவில் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லைட் மேனாக இருப்பான், கஷ்டப்படுவனாக இருப்பான், பையனை இன்ஜினியரிங் படிக்க வைக்க ஆசை இருக்கும், பையன் நல்லா படிக்கிறவனாக இருப்பான். கல்வி தான் எல்லாமே. அதாவது வந்து அப்பா கஷ்டப்படுறான், ஆனால் எந்த அப்பாவும் என்ன நினைப்பான்னா தன் மகன் அடுத்து நல்லா வரணும்னு நினைப்பான். அப்படி ஆசைப்படுற ஒரு சூழ்நிலையில் அவருக்கு வந்து வேராக இருந்து, அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீராக இருந்து அந்த பசங்கள்லாம் பெருசாக வர்றதுக்கு அவங்களுக்கு உதவியாக வந்து இலவச சீட்டு கொடுக்குறாரு. மருத்துவம், அதாவது எத்தனை பேருக்கு, அதாவது வந்து காப்பீடு திட்டம்னு சொல்லுவாங்கல்ல, அந்த காப்பீடு திட்டம் நிறைய யூனியனுக்கு வந்து ஃப்ரீயாக பண்ணி கொடுக்குறாரு. வருஷம் அந்த யூனியனில் இருக்கிற மெம்பர்ஸ்க்கெல்லாம் காப்பீடு திட்டம் பண்ணி கொடுக்குறாரு. யாராவது உடம்பு முடியல, ரொம்ப கிரிட்டிக்கலாக இருக்காங்க, அவங்களுக்கு ஒரு மருத்துவ சேவை தேவை அப்படின்னா அவங்க ஃபோன் பண்ணி சொன்னாங்கன்னா சம்மந்தப்பட்ட நபர் சரியான ஆட்களுக்கு சிபாரிசு பண்ணாங்கன்னா உடனே வந்து பணம் எடுத்து கொடுக்குறாரு. ஸோ ஒரு வள்ளலாக மாறி இருக்காரு, அதுதான் உண்மை. ஓகே சார். ஸோ இவ்வளோ விஷயங்கள் பேசுகிறேன். இதில் டயங்கரம் அந்த ப்ரோமோ வரும்போது அவர் அதில் வந்திருந்தார். ஸோ அந்த படத்துலேயே அவரை பார்க்கலாமா அப்படின்ற ஒரு இது இருக்கு. ஏன்னா அதில் வந்து ஒரு அந்த வடிவேல் வச்சுன்னா ஒரு காமெடி மாதிரி அதை கொண்டு போயிருந்தாங்க. ஆனால் அதில் அவர் வந்து பார்க்கும்போதே வந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு ஒரு ஃபீல் எல்லாருக்குமே இருந்துச்சு. ஒருவேளை படத்தில் வருவாரா, இத்தனை படங்கள் பண்ணுறாருன்னும் போது அதில் அவருக்கு ஏற்ற படம்னா டயங்கரம் சொல்லலாம். ஒரு ஜாலியான ஒரு கேரக்டரில் ஒரு அப்பா கேரக்டர் அந்த மாதிரி வருது. வர வாய்ப்பு இருக்கா, வருவாரா சார்? நீங்க எப்படி நினைக்கிறீங்க? இந்த ப்ரோமோவே ரொம்ப வித்தியாசமா இருக்கும், நீங்க பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதாவது வந்து ஐஸ்வரி கணேசன்ட்ட போய் விஜய் சித்து வந்து இளவரசை கூட்டிட்டு போய் கதை சொல்ல போவார். கதை சொல்லி போகும்போது பார்த்தீங்கன்னா அந்த டயங்கரம் எல்லாம் சொல்லி கிள்ளி பார்த்தீங்கன்னா அவருக்கு ஓகேன்னு சொல்லுவார். ஒன்றும் செலக்ட் ஆகிட்டீங்கன்னு சொல்கிறதுக்காண்டி ஃபோன் பண்ணுவார். ஃபோன் பண்ணி பார்த்தீங்கன்னா விஜய் சித்துவோட ஃப்ரெண்ட்ஸ் எடுத்துகிட்டு யார் விடிவி கணேசனா அந்த கணேசனா இந்த கலாய்ப்பாங்க அவரை. வந்து ரொம்ப அதை நல்லா பண்ணியிருப்பார். அதாவது சொல்கிறேன்ல, அவருக்கு அவருடைய படம், அவருக்கு அந்த சினிமா ஆசை இருக்குது. அதனால் வந்து அவருக்கு பாருங்களேன், அதான் சொல்கிறேன்ல, ஒரு ஒரு மனுஷனுக்கு கலையார்வம் இருந்துச்சுன்னா எவ்வளோ பெரிய இன்னைக்கு கல்வி தந்தையாக இருக்காரு, இவ்வளோ பெரிய உயரத்தையும் உச்சத்துலையும் இருக்காரு. ஆனால் அதில் நடிக்கணும்னு ஆசைப்படுறாரு. அதாங்க சினிமாங்கிறது. அப்படி அது ஒரு கவர்ச்சி. அது வந்து என்னமோ சினிமாவில் வந்து என்னமோ இருக்கு. அந்த ஈர்ப்பு தான் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா எத்தனையோ பேரை வந்து கிராமத்துலேருந்து சினிமாவை நோக்கி வந்து டைரக்டர் ஆகணும், அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆகணும், நடிகர் ஆகணும் அப்படின்னு சொல்லி பஸ் ஏறுறாங்க, ட்ரெயின் ஏறுறாங்க. அந்த மாதிரி வந்து இன்னைக்கு சினிமா அத்தனை பேரும் உள்ள கூட்டு வருது. அப்படி அவருக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கிறதுனால தான் அந்த படத்தில் கூட ப்ரொமோவில் வந்து அவர் நடிச்சிருக்காரு. ஸோ படத்துலையுமே நிச்சயமாக அவர் நடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு, நடிச்சிருப்பார். ஏன்னா அவர் நிறைய படங்கள் நடிச்சிருப்பார். அதுக்கு அவருக்கு ஏற்ற மாதிரியான அந்த டிப்ளமேட்டிக்கான டீசெண்டான அந்த கதாபாத்திரத்தில் நிச்சயமாக நடிச்சிருப்பார். தொடர்ந்து வந்து சினிமா இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அழிஞ்சிக்கிட்டு இருக்கு. சினிமா வந்து அழிஞ்சிரும், டிவி வந்துருச்சு அழிஞ்சிரும், சேட்டலைட் வந்துருச்சு அழிஞ்சிரும், ஓடிடி வந்துருச்சு அழிஞ்சிரும், யூடியூப் வந்துருச்சு அழிஞ்சிரும். அழியவே அழியாது, சினிமா அழியவே அழியாது. ஏன் தெரியுமா? இந்த மாதிரி சினிமாவை நேசிக்கிற உள்ளங்கள் இருக்கிற வரைக்கும் சினிமா அழியவே அழியாது. சினிமாவை யாராலையும் அழிக்க முடியாது. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இவங்கெல்லாம் ஒரு கார்ப்பரேட் நிறுவனமாக இருக்காங்க. இப்போ வந்து ஒரு தரமான படங்களை எடுக்கிறாங்க, அந்த சொன்ன நேரத்தில் எடுக்கிறாங்க, சொன்னபடி செலவு பண்ணுறாங்க, அந்த படத்துக்காக எல்லாம் பண்ணுறாங்க, அது சொன்ன நேரத்தில் ரிலீஸும் பண்ணுறாங்க. எல்லாமான தகுதியான ஆட்களாக இவங்க இருக்கிறாங்க. அந்த வகையில்
நம்ம தமிழ் சினிமாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சன் பிக்சர்ஸ், ஏஜிஎஸ் அவங்களாம் ஆல்ரெடி தயாரிச்சிட்டு இருக்காங்க நல்ல நல்ல படங்கள். அந்த வகையில் பார்த்தீங்கன்னா வேல்ஸ் ப்ரொடக்ஷன்ஸ் வந்து நல்ல படங்களை தயாரிச்சிட்டு இருக்காங்க. நிறைய நல்ல படங்களை அவங்க தொடர்ந்து தயாரிக்கணும். சினிமா நல்லா இருக்கணும்னா இந்த மாதிரி சினிமாவை நேசிக்கிற ஆட்கள் உள்ள வரணும். கண்டிப்பாக சார். ஸோ நிறைய விஷயங்கள் பேசணும். ஸோ நிறைய புது புது விஷயங்கள், முக்கியமாக ஐசரி கணேஷ் அவரோட அப்பா பற்றிலாம் நிறைய பேருக்கு தெரியவே தெரியாது. ஸோ அவரை பற்றிலாம் நிறைய விஷயங்கள் சொன்னீங்க. மிக்க நன்றி சார். நன்றி.